பெந்தெகோஸ்தின் பேரொளி. பெந்தெகோஸ்தே சபையின் மாத இதழ். இம்மாத இதழை வாசித்து இயேசுவை போல் மாற வாஞ்சியுங்கள். இளைஞர் பகுதி. நிச்சயமாகவே பதிலுண்டு, நிச்சயமாகவே முடிவுண்டு. பல ஆண்டுகளுக்கு முன்னர் நிகழ்ந்த உண்மை சம்பவம் ஒன்று கீழே கொடுக்கப்படுகிறது. தீய ஆவிகளுடன் தொடர்பு கொள்ளுகிறவர்களான ஒரு குழுவினர் மர்மமான சில சதித்திட்டங்களை உடையவர்களாக மதச்சார்பற்ற பொதுவானதொரு பெயரில் ஸ்வீடன் தேசத்தில் தங்கள் தலைமையகத்தை நிறுவியிருந்தனர். அது அந்நாட்டின் தலைநகரமாகிய ஸ்டாக்ஹோமில் அழகியதொரு கட்டிடத்தில் செயல்பட்டு வந்தது. ஸ்வீடனின் இளவரசரான பெர்டில், பிரின்ஸ் பெர்டில் உட்பட ராஜ குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் அக்குழுவினருக்கு ஆதரவளித்து அவர்களுடன் ஐக்கியம் கொண்டிருந்தனர். அதிநிமித்தம் தங்கள் முழு தேசத்தின் மேலும் அக்குழுவினர் ஆதிக்கம் செலுத்த நேரிடும் என்பதையும், அதன் விளைவாக தங்கள் தேசம் வெகு அதிகமான பாதிப்புக்குள்ளாக நேரிடும் என்பதையும் உணர்ந்த அத்தேசத்தின் மெய் கிறிஸ்துவர்கள் பலர் மிகவும் மனம் வருந்தினர். ஜெல்ஹியோபெக் என்னும் தேவ மனிதன் அவர்களில் ஒருவராவார். தேவ வைராக்கியம் உள்ளவராயிருந்த அவர் ஆவிக்குரியவர்களான சில வாலிபர்களுடன் சேர்ந்து தங்கள் தேசத்திற்காக 3 நாட்கள் உபவாசித்து ஜெபிக்கும்படி தீர்மானித்தார். அதற்காக அவர்கள் ஒரு படகில் ஏறி தங்கள் தலைநகரத்திற்கு அருகில் இருந்த தீவு ஒன்றிற்கு சென்றனர். அங்கே அவர்கள் தங்கள் தேசத்தை ஆட்கொள்ள முற்படும் சத்துருவின் மறைவான கிரியைகள் கிறிஸ்துவின் வெளிச்சத்தினால் வெளியரங்கமாக்கப்பட வேண்டும் என்று உபவாசத்துடனும் கண்ணீருடனும் 3 நாட்கள் தொடர்ந்து ஜெபத்தில் போராடினர். மறுநாள் அதிகாலையில் ஸ்டாக்ஹோம் நகரத்திற்கு திரும்பி வந்த அவர்கள் நேராக அக்குழுவினரின் தலைமையகத்திற்கு சென்று அதன் நுழைவாயிலில் நின்று, இங்கிருக்கும் இருளின் இரகசிய கிரியைகள் யாவும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் வெளியரங்கமாக்கப்படுவதாக என்று கட்டளையிட்டு பின்பு அவரவர் தங்கள் இடங்களுக்கு சென்று விட்டனர். சில நாட்களுக்கு பின்னர் சம்பவித்தது என்ன தெரியுமா? அக்குழுவினரின் தலைமையகத்திற்கு அடுத்ததாக அமையப்பெற்றிருந்த ஒரு பழைய கட்டடத்தின் உரிமையாளர் அதனை முற்றிலுமாக இடித்துவிட்டு அங்கு புதிதாக கட்டட வேலையை துவங்கும்படி திட்டமிட்டிருந்தார். ஒரு காலை பொழுதில் அப்பழைய கட்டடத்தை வெடிவைத்து தகர்க்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. அது அக்கட்டடத்தை தகர்ப்பதற்கு பதிலாக எதிர்பாராத விதமாக சற்று திசை மாறி நேராக இக்குழுவினருடைய கட்டடத்தினூடாக சென்று அதன் உள் அறைகளை வெளியரங்கமாக திறந்து காண்பித்து விட்டது. அவர்களது புனித ஸ்தலமாக கருதப்பட்டு வந்த உள் அறை ஒன்றினுள் வைக்கப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான மனித எலும்புகளும் மண்டையோடுகளும் அச்சாலையின் வழியாக கடந்து சென்ற அனைவரும் காணத்தக்க வெளியரங்கமான காட்சிகள் ஆகின. இதை கண்ட பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அன்று நிகழ்ந்த அச்சம்பவம் பல புகைப்படங்களுடன் கூட செய்தித்தாள்கள் மற்றும் ஊடகங்கள் வாயிலாக அத்தேசம் முழுவதும் பரவிற்று. அக்குழுவினர் தங்கள் செயல்களை குறித்து பதிலளிக்க வேண்டும் என மக்கள் ஆவேசத்துடன் குரல் எழுப்பினர். அக்குழுவில் முக்கிய ஸ்தானங்களை வகித்து வந்த ராஜ குடும்பம் அக்குழுவை விட்டு விலகியது. வாணிப உலகத்தில் ஈடுபட்டிருப்பதாக வெளி உலகிற்கு தோற்றமளித்த அக்குழுவினர் 350 ஆண்டுகளாக மறைத்து வைத்திருந்த இரகசிய செயல்களை தேவன் ஒரே நாளில் உலகறிய செய்துவிட்டார். அவை என்றைக்குமாக மறைந்திருக்கவில்லை. ஒரு தேவ மனிதனும் தேவ வைராக்கியம் உள்ளவர்களாயிருந்த சில வாலிபர்களும் செய்த ஊக்கமான ஜெபத்தின் மூலம் இருளில் மறைந்திருந்தவை வெளியரங்கம் ஆகின. அவர்களது தேசம் பாதுகாக்கப்பட்டது. நம்முடைய தேவன் அந்தகாரத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருளை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார். அக்கிரமக்காரர் ஒளித்துக் கொள்ளத்தக்க அந்தகாரமும் இல்லை, மரண இருளும் இல்லை. அவர்கள் கிரியைகளை அவர் அறிந்தவரானபடியால் அவர்கள் நசுங்கி போகத்தக்கதாய் அவர்களை கவிழ்த்து போடுகிறார். ஒருவருக்கொருவர் துணை நிற்கிற அகங்காரிகள் அவருக்கு அடங்க வேண்டும். யோபு 12:22, 34, 22, 25, 9, 13. அருமை வாலிபனே, தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டென்று அறிந்து பிசாசானவன் தன் முழு பலத்தோடும் கிரியை செய்து கொண்டிருக்கிற இக்கடைசி நாட்களில் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி
தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். 2 நாளாகமம் 7:14 என்று நம் தேவன் உரைத்திருக்கிறார். இவ்வேத வசனத்தில் குறிப்பிட்டுள்ள தேசம் என்பது நம் தேசத்தை மட்டுமல்ல, நம் தனிப்பட்ட ஜீவியம், குடும்பம், தேவனுடைய சபை ஆகியவற்றையும் குறிக்கிறது. நீ உன் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கிக் கொண்டு அவருடைய பாதத்தில் விழுந்து கதறுவாயாகில் உன் வேண்டுதல் உனக்கு அருள் செய்யப்படும். உன் தனிப்பட்ட ஜீவியத்திற்கோ, குடும்பத்திற்கோ, தேசத்திற்கோ, சபைக்கோ விரோதமாக கிரியை செய்யும் தீய வல்லமைகள் செயலற்று போகும். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். எசேக்கியல் 36:37 என்று தேவன் உரைத்திருக்கிறாரே. உலகில் நாசங்களும் அழிவுகளும் பெருகி வருகின்றன. நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். 1 தீமோத்தேயு 2:1-2 என்று திருவசனம் கூறுகிறது. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். கர்த்தருடைய பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் தேசத்துக்காக அழுது விண்ணப்பம் பண்ணுவார்களாக. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். யோவேல் 1:14, 12, 17, 18 இவ்வேத பகுதிகள் யாவும் நாம் உபவாசத்தோடு நமது இருதயங்களை கிழித்து கர்த்தரை நோக்கி மன்றாட வேண்டியதின் அவசியத்தை எடுத்துரைக்கின்றன. நீ உன் அசதியை விட்டெழுந்து பரிசுத்தவான்களோடு சேர்ந்து தேசத்துக்காகவும் சபைக்காகவும் தரப்பின் வாயில் நிற்பாயாகில், ஸ்வீடன் தேசத்தை சேர்ந்த சில வாலிபரின் ஊக்கமான வேண்டுதலின் நிமித்தம் அவர்களது தேசம் சத்துருக்களின் சதித்திட்டத்திற்கு தப்புவிக்கப்பட்டது போல தேசத்திற்கும் சபைக்கும் எதிரான சாத்தானின் சதித்திட்டங்கள் அனைத்தும் அவமாகும். இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்கிறவர் உன்னிமித்தம் தேசத்துக்கும் சபைக்கும் க்ஷேமத்தை அருளுவார். ஒரு சந்தர்ப்பத்தில் யூதா ஜனங்களுக்கு விரோதமாக 3 பலத்த சேனைகள் ஒன்று திரண்டு வந்தபோது யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் தன் தேசமெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். சிறு குழந்தைகள், பிள்ளைகள், ஸ்திரீகள் உட்பட ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு முன்பாக ஒன்று கூடினர். 2 நாளாகமம் 20:13 ENG அவர்கள் ஒருமித்து உபவாசத்துடன் கர்த்தரை தேடின போது, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்று தீர்க்க தரிசனத்தின் மூலமாக கர்த்தர் அவர்களோடு பேசி அவர்களை திடப்படுத்தினார். கர்த்தருடைய கட்டளைப்படி மறுநாள் அதிகாலையில் போர்முனையை நோக்கி சென்ற அவர்கள் அவரை பாடி துதி செய்ய துவங்கிய போது தங்களுடைய சத்துருக்கள் செத்த பிரேதங்களாக தரையில் விழுந்து கிடந்ததை கண்டனர். அவர்களுக்கு எதிராக வந்திருந்த அந்த 3 பலத்த சேனைகளும் தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் வெட்டிக்கொண்டு மடிந்து போயிருந்தனர். அவர்களில் ஒருவரும் தப்பவில்லை. யுத்தமின்றியே கர்த்தர் தமது ஜனங்களுக்கு மாபெரும் வெற்றியை அளித்தார். கர்த்தருக்கு பிரியமானவனாயிருந்த தானியேல் அவருடைய வாக்குத்தத்தங்களை பற்றி பிடித்து கொண்டு சிறைப்பட்டு போயிருந்த தன் ஜனங்களுக்காகவும் பாழாக்கப்பட்ட நிலையிலிருந்த தன் தேசத்துக்காகவும் உபவாசத்துடன் கர்த்தரின் பாதத்தில் விழுந்து கிடந்தபோது, தானியேல் 9:1-3 அவர் தமது ஜனங்களின் சிறையிருப்பை அற்புதமான விதத்தில் மாற்றி அவர்களது தேசத்தை மீண்டும் தழைத்தோங்க செய்தாரே, அவ்வாறே கர்த்தரால் அருளப்பட்டுள்ள வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து நீயும் பிறருக்காக ஜெபத்தில் போராடுவாயாகில் அவர்கள் விடுதலையாக்கப்படுவதுடன் உன்னுடைய சிறையிருப்பும் திருப்பப்படும்.
பெர்சிய வல்லரசின் 127 நாடுகளிலும் இருந்த சகல யூதரையும் ஒரே நாளிலே கொன்று நிர்மூலமாக்கும்படி துஷ்டனாகிய ஆமான் மூலமாக ராஜகட்டளை பிறப்பிக்கப்பட்டது. மொர்தெகாயும் யூதர் அனைவரும் ராஜஸ்ரீயாகிய எஸ்தரும் மகா துயரத்துடனும் அழுகையுடனும் புலம்பலுடனும் உபவாசத்துடனும் கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்தனர். அதன் பலனாக ராஜகட்டளை மாற்றப்பட்டது. யூதரின் சத்துருக்கள் அவர்களை அழிக்கும்படி குறிக்கப்பட்டிருந்த அந்த நாளில் தானே யூதர் தங்கள் பகைஞரை அழிக்கத்தக்கதாக காரியம் மாறுதலாக முடிந்தது. எஸ்தர் 4:1-3-9-1. இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. மத்தேயு 17:21 என்று நமது ஆண்டவர் தாமே உரைத்திருக்கிறார். உன் உபவாசமும் ஜெபமும் கர்த்தருக்கு உகந்தவையாக இருக்குமாயின் ஏசாயா 58:6-8. சாத்தானின் வல்லமைகள் சங்கரிக்கப்படும். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் சத்துருவின் வல்லமைகளை உனக்கு முன்பாக உடைந்தோட பண்ணுவார். 2 சாமுவேல் 5:20. அவனது தீவினைகள் ஒன்றும் வாய்க்காதே போம். மாறாக நீ பூமிக்குரிய சிந்தனையுள்ளவனாக இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் தேசத்துக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். நீயோ கர்த்தருக்கு முன்பாக குற்றமுள்ளவனாயிருப்பாய். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படியாகவே அவர் உன்னை ரட்சித்திருக்கிறார் என்பதை நீ மறவாதே. எஸ்தர் 4:14. உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உடையவராயிருக்கிறார். மத்தேயு 28:18. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதவத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பிதாவானவர் அவருக்கு தந்தருளியிருக்கிறார். பிலிப்பியர் 2:10-11. அவருடைய நாமத்தில் உள்ள வல்லமையை உபயோகிக்கும்படி அவர் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். மத்தேயு 18:18 என்று அவர்தாமே கூறியிருக்கிறார். ஆம், பூமியில் இருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருக்கேற்ற பரிசுத்தமுள்ளவர்களாக நம்மை காத்துக்கொண்டு அவரில் விசுவாசம் வைத்து அவருடைய நாமத்தினாலே பிசாசின் வல்லமைகளை கட்டும்போது பரலோகத்தில் இருக்கிற திரியேக தேவன் அப்படியே ஆகக்கடவது என்றுரைக்கிறார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. லூக்கா 10:19 என்பது அவரது வாக்குத்தத்தம் ஆகும். விழுந்து போன ஆவிகளாகிய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் கூட சங்கிலிகளாலும் இருப்பு விலங்குகளாலும் கட்டும்படியான அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 149:7. பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை பிடித்து அதனை கட்டி பாதாளத்தில் தள்ளி 1000 வருடங்கள் அடைத்து வைத்து முத்திரை போடுவதற்கு ஒரே ஒரு தேவ தூதன் போதுமானவனாயிருப்பானாகில். வெளிப்படுத்தின விசேஷம் 20:1-2. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கிற நீ கர்த்தருக்கென்று உன்னை வேறு பிரித்து கொள்ளும் போது சத்துரு உனக்கு முன்பாக நிற்க முடியுமோ? கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உனக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தை உபயோகித்து அவ்வல்லமைகளை கட்டும்படி நீ உன் தூசியை உதறிவிட்டு தைரியமாய் எழும்புவாயாக. உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர் அன்றோ? 1 யோவான் 4:4. அவைகளை அவர் உன் பாதங்களின் கீழே நசுக்கி போடுவார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவைகளில் ஒன்றும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ரோமர் 16:20. யோசுவா 1:5. உன் வேண்டுதல்களுக்கு நிச்சயமாகவே பதிலுண்டு. உன் பிரச்சனைகளுக்கு நிச்சயமாகவே முடிவுண்டு. நீங்கள் இப்பத்திரிகையின் மூலம் பயன் அடைந்திருப்பீர்களாயின் தயவு செய்து இதை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். நன்றி.